கர்த்தர் சொன்ன ஒரு சின்ன பிள்ளை கூட புதுசாக கலர் பென்சில் வாங்கினா எழுதுது, வீட்டில் எழுதுது, பேப்பரில் எடுத்துகிட்டு போய் பேப்பரை பிடிங்கிட்டு விட்டு போயிட்டு வந்து செவுத்தில் எழுதுது, செவுத்துல இருந்து பிடுங்கி விட்டோம்னா அடுத்த கட்டில் எழுதுது, எங்கே போனாலும் எழுதிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அதுக்கு அந்த புதுசாக கையில் இருக்கிறது ஒரு அத்தாரிட்டி, அதை இழுக்கும் போது அந்த கோடு வரதை பார்த்து ஆச்சரியப்படுது. அப்போ நான் ஒரு அத்தாரிட்டி உங்கள் வாயில் கொடுத்துருக்குறேன். கர்த்தர் சொல்கிறார், அது சின்ன பிள்ளை கூட பென்சிலை கிறுக்கி பார்க்கு, நீ வாயை திறந்து சொல்கிறா, இந்த உலகம் செழிப்பாக இருக்கட்டும், மதுரை பசுமையாக இருக்கட்டும், தமிழ்நாடு நல்லா இருக்கட்டும், என் பிள்ளை எங்கே இருந்தாலும் சுகமாக இருக்கட்டும். இன்னைக்கு காலையிலேயே இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் 100 நடைபெறுவதாக. கையத்தட்டு 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 கையத்தட்டு. சொல்லுங்க, அக்கினி ஜுவாலை என் பேரில் பத்தாது. ஆமென். உலகமே அக்கினியில எரிஞ்சாலும் என் மேல மட்டும் அக்கினி பத்தாதான். மூன்று விஷயம் சொல்லியிருக்கிறேன். இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு வைராக்கியத்தோடு இருக்கேன். ரெண்டாவது, சிருஷ்டிங்கள் உங்கள் வாயை திறந்து டங்ஸில் பேசுங்க. மூணாவது, கொடுப்பதிலே வைராக்கியமாக இருந்தது. கை கொடுத்தா வருமா சார்? என் வேலையே கை கொடுக்குறது தானேயா? பாஸ்டரோட வேலையே கை வணக்கம் சொல்லுங்கன்றான். இந்த கலாச்சாரம் இவ்வளோ நாள் எங்கே போச்சு உனக்கு? தொடக்கத்துலேயே நாங்கள் சொன்னோம் வணக்கத்தை போடுன்னு. பெரிய வெஸ்டர்னைஸ்டுக்கு கையை கொடுத்த இப்போ வந்து அமெரிக்காவில் இருக்கலாம் ஸ்தோத்திரம் சார். என்ன சார் தமிழ்நாடு மாதிரி ஆகிப்பீட்டியே? யூ ஜஸ்ட் இக்னோர் வாட் த டிசீஸ் சேஸ், வாட் த மெடிக்கல் சயின்ஸ் சேஸ். நான் தைரியமாக சொல்கிறேன், இக்னோர் பண்ணுங்க. ஏன்னா அது ஒன்று ஆளுகை செய்யக்கூடாது. அப்போ ப்ரிகாஷன்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேணாமா? தப்பு. ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும், நாட் பை ஃபியர். பிசா சொல்லுவான், நான் சொல்கிறேன் நல்லா வேணும், இக்னோர் பண்ணுங்க, இக்னோர் பண்ணு. பிசா சொல்லுவான், அப்போ அது சொன்னதுக்கெல்லாம் எதிர்த்து செய். நீ போய் வேணும்னே வந்து என்ன செய், வந்து பழைய கறியை வாங்கி சாப்பிடு அப்படி இப்படின்னு சொன்னான்னா உடனே நீங்கள் விசுவாசத்தில் செய்கிறேன்னு அதை செய்யவே கூடாது. தட் இஸ் அ சூசைட் ஸ்பிரிட். அந்த ஆவிக்கு பேர் என்ன ஆவி? தற்கொலையின் ஆவி. அதுதான் சொல்லுவோம், சங்கீதம் 91 இருக்குல்ல, மேலேருந்து குதிங்க. ஏசுநாட்டை செஞ்ச சூசைட் ஸ்பிரிட்டான். அப்போ ஒரு வரட்டு பிடிவாதத்தில் மெடிக்கல் சயின்ஸ் சொல்கிறதுக்கெல்லாம் எதிராக செஞ்சால் அது உங்களை சாகடிக்கிறதுக்கு பிசாசு செய்கிறது. நான் சொல்கிறது பிடிவாதத்தில் செய்கிறது இல்லை, ஃபெய்த் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை இக்னோர் பண்ணுறது. புரியுதா? வீட்டை பூட்டுறீங்க, நல்லா கவனிங்க. ஆனால் தூங்கும்போது கர்த்தர் பாதுகாத்துக்குவாரியா? நிம்மதியாக தூங்குறீங்க. கர்த்தர் பாதுகாத்து வீட்டை பூட்டுற அப்படின்னு பிசாசு கேட்டால் அவன் கேள்விக்கு பதில் சொல்லவே நீங்கள் கூடாது. போயிரு, உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிற ஆள் கிடையாது. நான் சொல்கிறேன், வீட்டை பூட்டிட்டு நீங்கள் நிம்மதியாக தூங்குறீங்களே, பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டை பூட்டிட்டு நிம்மதியாக தூங்கலைல்ல, அங்கே தான் நீங்கள் மாறுறீங்க. ஏன்னா அவனுக்கு பூட்டு இருக்குது, விசுவாசம் இல்லை. எங்கள்கிட்ட விசுவாசம் இருக்குது, பூட்டு இருக்குது. ஒரு நாள் பூட்டு தொலைஞ்சா கூட நாங்கள் தைரியமாக தூங்குவோம். எப்போ உங்கள் ஃபெய்த் லெவல் கூடுதோ கூட கூட இந்த உலகத்தோட நியதியை நீங்கள் தூக்கி எறியலாம், மெடிக்கல் சயின்ஸை தூக்கி எறியலாம், அக்கார்டிங் டு த லெவல் ஆஃப் யுவர் ஃபெய்த்து. அப்போ அந்த ஃபெய்த் லெவல் நீங்கள் வந்து ஃபெய்த் லெவல் கூட 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 நீங்கள் தட்டி விட்டுக்கிட்டே வரணும். அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து பயமே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணலாம், பயந்து ஒரு குரூப் ஃபாலோ பண்ணுது, நம்ம பயமே எல்லாம் ஃபாலோ பண்ணுறோம். அது தெரியாமல் இருந்தாலும் அந்த அந்த வேர்ட் ஆஃப் காட் உங்களை பாதுகாக்கும், தெரிஞ்சிச்சுனாலும் உங்களை பாதுகாக்கும். இங்கே பாருங்கள், ஃபெய்த்துன்றது உங்களுக்கு சபார்டினேட்டு, உங்களுக்கு வந்து பேக்கப்பு. அது வந்து ஒரு ரூல் கிடையாது, அது ஒரு ரூல் கிடையாது. இப்படி பண்ணிவிட்டு அதனால் உன்னை நான் விட்டுருவேன் அப்படி கிடையவே கிடையாது. விட்டுருவேன்ற வார்த்தை ஏசுநாட்டே கிடையவே கிடையாது. கையை தட்டுங்க வருது சொல்லுவேன். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்காங்க, மனசில் ஃபெய்த்தை விசுவாசத்தோடு இருங்க, பயம் இல்லாமல் இருங்க. ஐ கேனாட் பி ரூல்ட் ஓவர் பை த இன்ஃபர்மேஷன். என் ஃபெய்த் லெவல் ஏதோ அதில் தான் நான் இருப்பேன், அதுக்கேற்ற மாதிரி தான் நடப்பேன். ஏசுநாட் சொன்னாலும் இன்னும் தீவிரவாதி, அவர் பெரிய தீவிரமான விஷயம் பேசுகிறார். அவர் என்ன சொன்னார்? சாவுக்கு எதுவான யாதொன்றை புசித்தாலும் அது உங்களை, அந்த இடத்துக்கு போயிட்டார். It is not just connected with the disease only and sickness only, failures,
பாவர்ட்டி, அப்புறம் என்ன, இந்த விஷயங்கள் எல்லாம் எதுவாக இருந்தாலும், அதாவது எகிப்தியனுக்கு வர பண்ணின அந்த வியாதிக்கு பேர் என்ன தெரியுமா? அந்த பிரச்சனைக்கு பேர் என்ன தெரியுமா? அந்த ஆக்சிடென்ட்டுக்கு பேர் என்ன தெரியுமா? அந்த மரணத்துக்கு பேர் என்ன தெரியுமா? எகிப்தியனுக்கு. டூ அட்ரஸ் வந்து யாருக்கு? ஈஜிப்சியன். அவன் எகிப்தியனுக்கு. ஆனா எங்க அட்ரஸ் இஸ்ரவேல். நீங்க எதுக்கு பதறீங்கன்னு தெரியல. பக்கத்து வீட்டு தந்தி வந்தா நீ ஏன் பதற? எகிப்தியனுக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு நான் வரப்பண்ணுகிறது இல்லை. அப்புறம் எதுக்கு நம்ம இந்த உலகத்தில் இருக்கோம்னா அவங்களெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு. கர்த்தர் சொன்ன, ஒரு சின்ன பிள்ளை கூட புதுசாக கலர் பென்சில் வாங்கினா எழுதுது, வீட்டில் எழுதுது, பேப்பரில் எடுத்துகிட்டு போய் பேப்பரை பிடிங்கிட்டு விட்டு போயிட்டு வந்து செவுத்தில் எழுதுது. செவுத்தில் இருந்து பிடுங்கி விட்டோம்னா அடுத்த கட்டில் எழுதுது. எங்கே போனாலும் எழுதிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அதுக்கு அந்த அந்த புதுசாக கையில் இருக்கிறது ஒரு அத்தாரிட்டி. அதை இழுக்கும் போது அந்த கோடு வரதை பார்த்து ஆச்சரியப்படுது. அப்போ நான் ஒரு அத்தாரிட்டி உங்கள் வாயில் கொடுத்துருக்குறேன். கர்த்தர் சொல்கிறார், அது சின்ன பிள்ளை கூட பென்சிலை கிறுக்கி பார்க்கு, நீ வாயை திறந்து சொல்கிறா, இந்த உலகம் செழிப்பாக இருக்கட்டும், மதுரை பசுமையாக இருக்கட்டும், தமிழ்நாடு நல்லா இருக்கட்டும், என் பிள்ளை எங்கே இருந்தாலும் சுகமாக இருக்கட்டும். இன்னைக்கு 1ஆம் தேதி காலையிலேயே இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் 100 கணக்காய் நடைபெறுவதாக. கையத்தட்டு 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 கையத்தட்டு. நீங்க பேசுங்களேன், மறைஞ்சிரும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதமும் 1ஆம் தேதி நான் வந்து ஹாஸ்பிட்டல் விசிட்லாம் இருந்தேன். அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி எங்கள் அப்பாவுக்கு மரணப்படுது, திரும்ப ரெக்கவர் ஆகி வராரு. திரும்ப நவம்பர் மாதம் கரெக்டாக 1ஆம் தேதி காலையில் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு இது பண்ணிட்டு நான் இங்கே வரேன். திரும்ப டிசம்பர் 1ஆம் தேதி, டிசம்பர் சார் நாளைக்கு 1ஆம் தேதி சார், டாக்டர் சொல்கிறேன். 1ஆம் தேதி பேசிகிட்டு இருக்கிறீங்க என்கிட்ட வந்து, நீங்களாம் பெரிய மனுஷர் பேசலாமான்ற. பெரிய 1ஆம் தேதி நாங்கள் வந்து வீட்டில் இருக்கிற 1ஆம் தேதி ஜனவரி 1 ரெக்கவரில் இருக்கார். அவன் சொன்னார், 3 மாதம் உனக்கு அவன் 1ஆம் தேதி பார்த்து ஒரு வேலையை செஞ்சானே. நான் இன்னைக்கு சொல்கிறேன், ஆமாம் 3 மாதம் வேலை செஞ்ச 30 மாதம் பாருங்க. அந்த மாசத்துல இல்லை, அந்த தேதியில் அடிப்பார் பாருங்க. 1ஆம் தேதியில் அடிக்கிறார் இயேசு நாமத்தில். ஆமா, கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும். இன்னைக்கு டேட்டுக்கு உனக்கு அற்புதம் நடக்குது இயேசு நாமத்தில். என் தேவன் ஆமென் சரி கட்டுகிற தேவன். துக்கத்தை கண்ட நாட்கள், கண்ணீரை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் ஆமா எதிர்பாருங்கள் தேவனுடைய வார். புதிய கிருபைகள், புது கிருபை என்னை தாங்கிடுதே, புது கிருபை நடத்திடுதே. இன்னைக்கு டேட் 1ஆம் தேதியா? நீங்க போங்க 1ஆம் தேதி நல்ல ஒரு சென்ஸ்லே போங்க, உங்களை சுற்றி அற்புதம் நடக்கிற நீங்க பார்ப்பீங்க. ஆமென். என் அன்புக்குரியவர்களே, ஃபெய்த்து அண்ட் ப்ரிகாஷன் ரெண்டையும் வந்து merge பண்ணுங்க. ஃபெய்த் லெவல் கூட நான் சொன்னேன்ல, 30 நீங்கன்னா 70, அது 30 70 ஃபெய்த்துனா 30. உங்களுடைய விசுவாச அளவுக்கு மேலே எதுவுமே செய்யாதீங்க. உங்கள் ஃபெய்த் லெவலை ஃபெய்த்தே இல்லாமல் ஒன்றும் செய்யாதீங்க. ஒரு மருந்தை சாப்பிடாமல் இருக்கிறது கூட நான் ஃபெய்த் இல்லாமல் நான் சாப்பிடாமல் இருப்பேன்னு சொல்லாதீங்க. உங்கள் ஃபெய்த் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. ஒரு மாத்திரை சாப்பிட்ற இடத்துல அரை மாத்திரை சாப்பிட்டாலும் எனக்கு ஆகணும்னு எனக்கு விசுவாசம் இருக்குது சார், ரைட்டு, அந்த லெவலில் நீங்கள் ஃபெய்த் ஆப்ரேட் பண்ணலாம். ஃபெய்த் லெவல், அதாவது உங்கள் ஒருவனும் அந்த விசுவாச அளவிற்கு மேலாக டீல் பண்ணக்கூடாதான். அப்போ என்ன செய்யணும்? சூப்பர் நேச்சுரலான அந்த பூமியில் வந்து டீல் பண்ணணும்னா என்னோட ஃபெய்த் லெவல் என்ன செய்யணும்? இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இது இன்க்ரீஸ் ஆக 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 இந்த ப்ரிகாஷன் 1-2 மேட்டர்லாம் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் தட்டி விட்டுருவீங்க. சீ போ 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 ஓடு 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 ஓடு. அவர் கிருபை என்னை தாங்கிடுமே, அவர் கிருபை. தைரியமாக இருங்க சார், தைரியமாக இருங்க. அக்னி ஜுவாலை உங்கள் பேரில் பற்றாது. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்புக்குரியவர்களே, விசுவாசம் கூட கூட நீங்கள் வச்சிருக்கிற இந்த அறிவுரைகள் எல்லாம் காணாமல் போயிடும். ஆகவே உங்கள் விசுவாச அளவு உயர்வதாக. உங்களை குறித்து தேவன் சொல்லுகிற வாக்கு தத்துவம், வார்த்தை என்னவென்றால், அக்கினி ஜுவாலை உங்கள் பெயரில் பற்றாது, ரத்தம் தெளிக்கப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்புக்குரியவர்களே, இந்த மாதத்தில் உங்கள் வாயை திறந்து நீங்கள் எந்த அளவு இந்த உலகத்தை டிசைன் பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ டிசைன் பண்ணுங்கள். புது மாதத்தை கொடுத்துருக்கிறாரு, புது மாதம் கொடுத்துருக்காருன்னா புது கலர் பென்சில் கொடுத்துருக்காரு. வரையணும், சொல்லணும், வாயை திறந்து நீங்கள் சொல்லுங்கள். எதை எதை மாற்றணும் நீங்கள் விரும்புகிறீங்களோ மாற்றுங்க. ஆமென். ஆண்டவரே, இந்த உலகம் இப்படி ஆகட்டும்,
இப்படி நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை கூட நான் சொல்கிறேன், அது வெறுமனே திரும்பாது. ஆமாம், வாயை திறந்து சொல்லுங்கள். சொன்னதெல்லாம் எழுதி கூட வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு நடந்தப்போ நீங்கள் மறந்துடக்கூடாது. நோட் எடுத்து பாருங்கள். ஆமாடா இதை நம்ம சொல்லியிருக்கோண்டா, இது நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும். சொல்லுங்கள், டிசைன் பண்ணு. கர்த்தர் என்கிட்ட சொன்னார், இந்த உலகத்தை நீ டிசைன் பண்ணுறான். இந்த மாதம் ஃபுல்லாக உனக்கு நான் அள்ளி வழங்குறேன் இயேசு நாமத்தில். டிசைன் பண்ணு, வாயை திறந்து சொல்லுங்கள். உங்கள் வாயில் எவ்வளோ பேசுகிறீங்களோ அவ்வளோதான் கர்த்தருடைய வல்லமை கட்டவிழ்க்கப்பட போகிறது. என் அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நம் மூலமாக இந்த உலகத்திற்குள்ளும் கடந்து செல்வதாக, இந்த உலகத்தை மாற்றத்தக்கவர்களாய் தேவ புத்திரர்களாய் நாம் இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் பெயரில் எதிர்மறையானவைகள் எதுவுமே பற்றாது. பயப்படாதீங்க. அங்கே ஒருத்தன் வந்து 5000 ரூபா கடனை வாங்கி குடும்பத்தோடு செத்துருப்பான், பாவம். உங்களுக்கு 5 கோடி ரூபா கடன் இருந்தாலும் கடன் தான் அடையுமே ஒழிய நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, வீழ்ந்து போக மாட்டீங்க. ஏன்னா அது வேற. உங்களுக்கு இருந்துருந்துச்சுன்னா இனிமேலாம் நீங்கள் வாங்க மாட்டீங்க. அதுக்காண்டி போய் வாங்குங்கன்னு நான் சொல்கிறேன். அது வேற சார், அது வேற. அது அவன் உசுரை குடிக்கும் அந்த பிரச்சனைகள். ஆனால் எங்கள் உடம்புல அது பற்றாது. ஆமாம், கர்த்தர் நல்லவர். தைரியமாக கடன் செல்லுங்கள். நீங்கள் மேய்க்க வேற. அதனால் என்றைக்குமே உங்களை உலகத்தாரோட கம்பேர் பண்ணவே கூடாது. இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உலகத்துக்கு வந்துச்சுன்னா அதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள்? வேற சார். ஆகவே அந்த இன்ஃபர்மேஷனோட உங்களை கனெக்ட் பண்ண வேண்டாம். ஆகவே இந்த புது மாதத்தில் கர்த்தர் புதிய ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு. நீங்களும் புதிய தீர்மானங்களை எடுங்கள். ஏனென்றால் உங்கள் வாயை திறந்து நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய வல்லமையுடையது. ஸோ நான் சில தீர்மானங்களை எடுத்திருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை சொல்லலான் இருந்தேன், இப்போயும் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அந்த தீர்மானங்கள் எல்லாம் அந்த ஆவியில் இருக்கிற ஆசீர்வாதங்களை சரீரத்துக்கு கொண்டு வரக்கூடிய வாய்க்கால்கள். அதில் வந்து பாருங்கள், வந்து ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொன்னார் நேற்று ஒரு விஷயம், வந்து உனக்கு ஒரு குழந்தையை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் செல்ஃபை திறக்கும்போது ஒரு குழந்தை அங்கனக்குள்ளலாம் இல்லை. என்ன செஞ்சார்? குழந்தைய ஆபிரகாம் மூலமாகவே தந்தார். குழந்தை பிறக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் ஆபிரகாமை வச்சே செஞ்சார். அப்போ தேவன் எந்த ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொன்னாலும் அந்த வார்த்தையை நிறைவேற்றுறதுக்கு உங்கள் மூலமாகவே உங்களை ஒரு சேனலாக பயன்படுத்தி தானே செய்கிறாரு. அதுதான் ஆவியிலேருந்து அந்த விருப்பத்தை கொடுத்து அந்த விருப்பத்தை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி டெவலப் பண்ணி உங்கள் மூலமாக ரிலீஸ் பண்ணுவார். அப்போ எனக்கு இந்த மாதத்தை சொன்னார், டெய்லி ஒரு 15 மினிட்ஸு எனக்கு சொன்னார், டங்ஸில் பேசி ஜஸ்ட் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்க. நாள் ஃபுல்லாக நீ டங்ஸ்லேயே இரு, அந்நிய பாஷையில் இரு. ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷையில் ஜெயிப்புன்னு ஒரு மெசேஜ் எடுக்கன்ட்டு இருந்தேன். அடுத்த வாரம் எடுக்கிறேன். பட் அது வரைக்கும் கூட எனக்கு வந்து பொறுமை இல்லை. இதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தினமும் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க. உங்கள் ஆவியில் நீங்கள் ஏவப்பட்டா அதே டைமில் கரெக்டாக போய் அந்த டைமில் உட்காந்து ஒரு 15 மினிட்ஸ் டங்ஸில் பேசுங்க. நல்லா டங்ஸில் பேசுங்க. ஒரு வார்த்தை சொன்னார், கொத்தான அற்புதங்கள் உங்களை சுற்றி நடக்கும், நிறைய நடக்கும். நீங்கள் வேணாலும் பாருங்களேன், டங்ஸில் பேசுங்க. உங்களுடைய ஏராளமான அற்புதங்களை நான் குவிக்கப் போகிறேன். ஆவியானவர் நிறைய சிருஷ்டிக்கிற வார்த்தையை பேச விரும்புகிறார். அவர் உங்கள் வாயையும் உங்கள் இருதயத்தை அவர் தேடுறார். நீங்கள் கொஞ்சம் பெர்மிட் பண்ணிங்கன்னா உங்கள் வெளியே வந்து ஜகன்னு சிருஷ்டிக்க விரும்புகிறார். ஸோ செட் அ டைமை செட் பண்ணுங்கள். ஒன்று காலையில் 6 to 6:15 15 நிமிஷம் தான் சார். வெறும் டங்ஸ் மட்டும்தான் பேசுகிறேன். இல்லை நைட்டு 10 to 10:15 ஏதோ ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இல்லை 2 நேரம் ஃபிக்ஸ் பண்ணாலும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உட்காந்து கும்முன்னு பேசுங்க அந்நிய பாஷை. அப்படி ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து பேசுவார். பேசி ஆதியாம் 1 அதிகாரத்தில் என்ன நடந்துச்சோ அது உங்களை சுற்றி நடக்க ஆரம்பிக்கும். சாந்தார ஹாந்தூர பரபர பதிரிமேன முதுரிமேன வாட்சாத்துர பலபதுர 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 பலபா. பாருங்கள், எந்த ஒரு விஷயமும் இங்கேருந்து வைராக்கியம் வந்துச்சுன்னா அது மாம்சத்திலேருந்து வர வைராக்கியம். ஆனால் ஆவியிலேருந்து வந்தால் அது ஆவியிலேருந்து வர வைராக்கியம். இதைத்தான் அப்போஸ்தலர் 17:16 சொல்லுது. அப்பொழுது பவுல் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு, ஆவியில் வைராக்கியம் கொள்ளலாம், மாம்சத்தில் தான் வைராக்கியம் வைக்க கூடாது. சில மாம்சத்தில் வைராக்கியம் பாராட்டணும், அது பண்ணணும். ஆவியில் வைராக்கியம். இந்த ஆவியில் வைராக்கியம் என்னன்னா அதுக்கு தேவையான பேக்கப் அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இந்த 30 நாளும் டங்ஸில் 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த வருஷமே கும்முன்னு இருக்கும். டங்ஸில் பேசுங்க. ஒரு 2-3 தீர்மானங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் டங்ஸில் பேச ஆரம்பிக்கும் போது டைமை ஃபிக்ஸ் பண்ணி அது போய் இடையில நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க. எப்பப்போ டைம் வருதோ நல்லா நீங்கள் டங்ஸில் பேசும்போது உங்கள் ஹார்ட் நல்லா செயல்படும். நான் சொல்கிறேன்,
நான் சொல்கிறேன், ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு இதே சொல்கிறேன், அவுட்புட் சொல்கிறேன், வந்து அந்த ரிசல்ட் சொல்கிறேன். நீங்கள் டங்ஸில் பேசும்போது உங்களால் நல்லா ப்ரீத் பண்ண முடியும். உங்கள் வால்வ் எல்லாம் நல்லா என்ன ஆகும், என்லார்ஜ் ஆகும். நீ வேணால் கூட நீங்கள் பார்த்துக்க, இசிஜி எடுத்து கூட பார்த்துக்காங்க. இந்த மாதம் இசிஜி பாருங்கள், இந்த மாதம்லாம் டங்ஸில் பேசுங்க, அடுத்த மாதம் பாருங்கள் கும்முன்னு இருக்கும். ப்ரெஷர் இருக்கவனுக்கெல்லாம் ப்ரெஷரே இருக்காது. ஆமாம், குக்கரில் ப்ரெஷர் குக்கர் தான் இருக்கும் வீட்டில். உங்களுக்கு ப்ரெஷர் ஓவரான விசில் அடிக்கிற மாதிரி விசில் அடிச்சிடுறாங்க. ப்ரெஷர் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், டங்ஸில் பேசுங்க, எல்லாம் உங்கள் பாடியே வந்து என்ன ஆயிரும் தெரியுமா, அப்படியே வந்து நல்ல ஆரோக்கியமாயிடும். ரெண்டாவது விஷயம், அதாவது ஆவியில் வைராக்கியத்தோடு இதை செய்ய ஆரம்பி. ரெண்டாவது கிவிங்கை பற்றி தேவன் பேசினார். உன்னுடைய கிவிங்கை ரொம்ப இன்னும் நல்லா டிசிப்ளின் பண்ண, இன்னும் அதை ஜீல் ஒரு வைராக்கியத்தோடு அதை செய்ய ஆரம்பி. ஏனென்றால் நான் தொடர்ச்சியான மிகப்பெரிய வருமானங்களை உனக்கு தரும்படிக்கு நான் சித்தமாக இருக்கிறேன். தொடர்ச்சியான பெரிய வருமானத்தை திடீர்னு வர்றதில்லை, தொடர்ச்சியாக தட்டிக்கிட்டே இருக்கு. இந்த 10 கோடி, இந்த 10 கோடி, இந்த 10 கோடி, இப்படி தொடர்ச்சியாக தட்டுற இதை பிளான் பண்ணிட்டார். வரப்போகுது. அதனால் வந்து உங்களை கொடுக்கறதுல கோணல் மாணல் இருந்தால் இந்த மாதம் நான் சொல்கிறேன், தயவுசெய்து செட்ரேட் பண்ணிடுங்க. எந்த செய்திலையும் நான் ஆஃபரிங் இல்லாமல் நான் எந்திரிக்க மாட்டேன்ற ஒரு முடிவு எடுங்க. இதெல்லாம் வந்து ஆவியில் ஏற்படுற வைராக்கியம். நீங்கள் செட்ரேட் பண்ணுங்கள். ஆமாம், பழைய செய்தியை போய் நீங்கள் ஒரு தடவை வந்து யூடியூப்பில் பார்த்தாலும் டவக்குன்னு அதில் ஒன்று போட்டு போயிடணும். ஜஸ்ட் செட்ரேட் இட். இது வந்து லா கிடையாது. இதில் ஒரு பெரிய ஃப்ரீடம் இருக்குது. நீ விரும்பினா அதை செய்யலாம், விரும்பாட்டி விட்டுடலாம். ஆனால் ஏனென்றால் அவர் தாமே உங்களுக்கு விருப்பங்களை செய்கையில் ஏற்படுத்துகிறார். எனக்கு டங்ஸ் பேசுகிற அவர் தான் ஏற்படுத்தினார். நான் இப்போ ஏன் பேசிகிட்டு இருக்கேன்னா, என்னை போல் இருக்கிற நிறைய பேர் இங்கே இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் வந்து அந்த காரியங்களை தேவன் செய்ய விரும்பலாம். அதனால் தேவன் வந்து யாருக்கெல்லாம் அதை பற்ற வைக்கிறாரோ அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கட்டாயம் அவங்களுக்கும் நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் காணப்படுவார். சரியா? அடுத்து ஒன்று விஷயத்தில் உறுதியாக இருங்க. இந்த மாதம் ஆவியானவர் சொன்னது 3 சொல்லிடுறேன், ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். 3வது என்னென்னா, ஒரு வைராக்கியத்தோட இந்த மாதம் நான் ரெஸ்ட்டில் தான் இருப்பேன், எந்த விஷயமும் என் ரெஸ்ட்டை கெடுக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்று பிடிவாதமாயிருங்கள். பைபிள் சொல்லுது, இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாயிருங்கள். ஏன்னா இளைப்பாறுதலில் வந்து அசால்ட்டாக இளைப்பாறுதல் இருக்கக்கூடாது. இளைப்பாறுதல் இருக்கணுன்றத ரொம்ப சீரியஸாக இருக்கணுமா. காமெடின்றது சீரியஸ் பிஸ்னஸ். எப்படி காமெடி சீரியஸ் பிஸ்னஸா, அப்படி தான் இளைப்பாறுதல்ன்றது ஒரு சீரியஸான பிஸ்னஸ். தீர்மானத்தோடு இருக்கணும். ஆமாம், நான் பதற மாட்டேன், கர்த்தர் இருக்காரு. இந்த மாதம் நான் பதறி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. இந்த மாதம் என்னை எவ்வளவு சுற்றி இருக்கிறவன் டென்ஷன் பண்ணாலும் நான் இளைப்பாறுதலில் தான் இருப்பேன். முடிவெடுங்க. இந்த மாதத்தில் ஆவியானவர் தான் தொடங்குறாரு. உங்கள் வேலை வந்து இப்போ வந்து சைனை தான் போடுறீங்க, அமௌண்ட்லாம் அவர் கொடுத்துருவார். நீங்கள் ஓகேன்னீங்கன்னா இன்னிலேருந்து ஆப்ரேட் ஆயிரும். புது கிருபை தொடங்குதே, புது கிருபை தொடங்கினதே. இது லைஃப் ஸ்டைலாக மாறிடும். ஏன் இளைப்பாறுதலில் இருக்கிற ஜாக்கிரதையாக இருக்கிறன்னா, அது உங்களுடைய சரீர ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது. அதான் டக்குன்னு பிபியை ரைஸ் பண்ணிக்கக்கூடாது. நான் இளைப்பாறுதலாம் இருப்பேன். ஆமாம், ஆதாம் பழத்தை சாப்பிட்டு அப்படியான்னு பதறலையா? அவர் சாப்பிட்டானா சரி பார்த்துக்கோமியா. இஸ்ரவேலை காக்கிற வந்து இலைக்கரிச்சது பதறினதே இல்லையா? பதறனே கிடையாது. அவரும் பதறல, விசுவாசிக்கிறவன் பதறான். அமைதியாக இருங்க, எல்லாம் நடக்கும் சார், நடக்கும். நீங்கள் பாட்டுக்கு பதட்டப்பட்டு அதை மனுஷன் பதறாமல் இருந்து செத்தவனோட பதறி செத்தவனே அதிகம். புரிதவன் சொல்கிறது, எதுவுமே செய்யாமல் இருந்து செத்து போயிட்டார் சார் அப்படின்றவனோட எதையாச்சும் செஞ்சு செத்தவன் தான் சார் அதிகமாக இருக்கான். அதனால் எதையாச்சும் அவசரப்பட்டு செய்யாதீங்க, அமைதியாக இருங்க. உங்களை சுற்றி நடக்கிறதெல்லாம் கடவுளுடைய கண்ட்ரோலில் இருக்குது. 3 விஷயத்தில் வைராக்கியமாக இருங்க. இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்குள்ள அந்த ஆவியில் வைராக்கியத்தை தொடங்கினா டங்ஸில் பேசுறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் பாட்டு, ஏன்னா சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறீங்க, நீங்கள் உங்களுக்குள்ள அந்த சிருஷ்டிப்பு ஆரம்பிக்குது. 2வது, என் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை நான் மாற்றணும் இந்த மாதம். ஆமாம், இந்த வருஷம் என்னோடய இயர்லி டேர்ன் ஓவரு வேறு லெவலில் வரணும். டபுள் டிஜிட்டு சிக்குள்ளே என்ன செய்யணும், நான் வரணும். 99 அந்த மாதிரி வரணும். நம்ம டபுள் நினைக்கிறேன், கர்த்தர் ட்ரிபிள் கூட கூட்டு போயிடுவார்.
டேர்ன் ஓவர் அந்த ஏரியாவுக்கு வந்துடணும். ஆமாம், அதுக்கு மேலெல்லாம் வந்து டபுள் டிஜிட்னு நீங்கள் 12, 13க்கு சொல்லலை. நான் சொல்கிறேன் 98, 99 அங்கே நிற்கிறேன் நான். ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்கிறீங்க? இல்லாட்டி ட்ரிபிள் டிஜிட்டை கூட இருக்கலாம். இல்லை, நான் பெரிய முடிவோடு இருக்கிறேன், நான் வளர்த்தே ஆகணும்னு இருக்கிறேன். அதனால் நானும் வந்து க்ளீனாக இனிமேல் வந்து விஷயங்களில் வந்து டிசிப்ளின் பண்ண போகிறேன். கொடுக்குறது நீங்களும் கொடுக்குறத டிசிப்ளின் பண்ணுங்கள். தயவுசெய்து சொல்கிறேன். ஆவியானவர் தான் வேலையை தொடங்குவாராம். அதான் சொன்னேன், ஆபிரகாம் பிள்ளையை கொடுக்குறேன்னு ஒன்று வானத்துலேருந்து பிள்ளையை கொடுக்கல, அவனுக்குள்ளே ஒரு வேலையை செஞ்சு தான் பிள்ளையை கொடுத்தாரு. அப்படி தான் உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஆசிரியப்பேன்னு சொன்னார்னா டப்புன்னு வந்து அப்படி சொல்ல வரல, உங்களுக்குள்ள ஒரு வேலையை செய்வார், அதை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். ஆபிரகாம் ஒன்று செஞ்சான், குழந்தை வந்துச்சு. அதை செய்கிறதுக்கான பலனை ஆபிரகாம் கொடுத்தாரு. குழந்தையே பெற முடியாத 90-100 வயசு ஆளுக்கு சரீரத்தில் பலத்தை கொடுத்து ஆசையை கொடுத்து ஒரு குழந்தைய பெற வச்சார்னா, கொடுக்கவே முடியாத அளவு தரித்திரத்தில் நீ இருந்தாலும் உனக்குள்ள பணத்தை கொடுத்து கொடுக்குற ஆசையை கொடுத்து உன்னை கொடுக்க வைப்பார். நீ அதை விரும்பணும். ஆமாம், கொடுக்க வைப்பார். லட்சம் கொடுத்தா கொடுப்பேன், 100ல் கொடு. குறைச்சி கொடுத்தா அவமானம் இல்லையா? இன்னும் சுயம் உனக்கு சாகலை, அதுதான் மேட்ரு. சுயம் சாகலை. நிறைய பேர் இருக்கா, நான் வந்து நிறையா கொடுக்கணும், சுயம் சாகலை. நீ எவ்வளோ நிறையா கொடுத்தாலும் உங்கள் மேலே இருக்க லவ், கடவுளுக்கும் சரி ஊழியக்காரனுக்கும் சரி 1% கூட கூடாது. எவ்வளோ குறைச்சி கொடுக்கறனால 1% குறையாது. உண்மையான கடவுளுக்கு, தேவனுக்கும் தேவனுடைய உண்மையான ஊழியர்களுக்கு அது குறையவே குறையாது. என்னோட நெருங்கி பழகினவர்களுக்கு அது தெரியும். பணம் அங்கே ஒரு விஷயமாக கன்சிடர் பண்ணப்படாது. அதனால் எவ்வளவு சிறிய விஷயமா இருந்தாலும் கிவிங்கில் பழகும். ஏன்னா இந்த வருஷத்தை இந்த பண நிலைமையில் நம்ம கிராஸ் பண்ணக்கூடாது. இந்தியாவுடைய பொருளாதார, ஒட்டுமொத்த உலக பொருளாதார நிலைமை கீழே விழுந்தாலும் என் பொருளாதாரம் மட்டும் மேலே நிற்க மாட்டேன். ஆமாம், எந்த வருஷம் எத்தனை வருஷம் வெயிட் பண்ண போகிறீங்க தேசங்களுக்கு கடன் கொடுக்குறதுக்கு? சொல்லுங்கள். அது இந்த வருஷமே இருக்கட்டுமே. ஆமாம், அதனால் வந்து எல்லாத்தையும் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட வேலையை ஆரம்பிங்க. 3 விஷயம் சொல்லியிருக்கிறேன். இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு வைராக்கியத்தோடு இருக்கேன். 2வது, சிருஷ்டிங்கள் உங்கள் வாயை திறந்து டங்ஸில் பேசுங்க. 3வது, கொடுப்பதிலே வைராக்கியமாக இருங்கள். இந்த மாதத்துலே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், கண்ணுக்கு முன்னாடி தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இந்த தேவையில்லாத காரியங்கள்லாம் கன்சிடர் பண்ணாங்க. உலகம் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்லாம் கேட்காதீங்க, அதுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது. நம்ம வேறு பாளையத்திலே ஒரு கூட்டத்தை கண்டே, அந்த கூட்டம் முற்றிலும் வேறு கூட்டம். அனாதி தேவனே அவன் அடைக்கலாம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அதனால் உனக்கு இந்த உலக சம்மந்தம் கிடையாது. சும்மா அவன் கூட போய் என்ன செய்யக்கூடாது? ஆமாம், உரசிட்டு நிற்கக்கூடாது. நீ வேற. ஆமாம், நீ வேற, உன்னோட மேற்கு வேற. அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இது மட்டும் இல்லை, வியாதிக்காக மட்டும் இதை எடுக்காதீங்க. வியாதிக்காக மட்டும் நான் சொல்லலை, இதை தாண்டி எந்த ஒரு எதிர்மறையான காரியமும் உலகத்தில் நடந்தால் உங்களுக்கு நடக்கும்ன்ற கிடையவே நடக்காது. ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா.